தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். ஆனால் இன்னமும் சட்டமும் ஒழுங்கும் சரியாகவில்லை என்பதை அவ்வப்போது நிகழும் கொலை சம்பவங்கள் அம்பலப்படுத்தியே வருகின்றன. வியாழக்கிழமை நிகழ்ந்துள்ள திமுக ஒன்றிய கவுன்சிலின் கணவர் கொலையும் அதற்கு சான்றாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள குன்னம்பட்டியைச் சேர்ந்தவர் முத்துமாரி. இவர் நாகம்பட்டி திமுக ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருகிறார். இவரது கணவர் மாரி பெரியண்ணா திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளராக உள்ளார். வியாழக்கிழமை இரவு பெருமாள் கவுண்டப்பட்டியில் உள்ள தனது தோட்டத்துக்கு இருசக்கர வாகனத்தில் மாரி பெரியண்ணா சென்று வந்துள்ளார். சமத்துவபுரம் அருகே இருள் சூழ்ந்த பகுதியில் வந்தபோது மாரி பெரியண்ணாவை வழிமறித்த மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டத் தொடங்கியுள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். ஆனாலும் விடாது துரத்திய கும்பல் அவரை தலை, கழுத்து, உடல் என சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் மாரி பெரியண்ணாவின் ஒரு கையே துண்டாகியுள்ளது. மர்ம கும்பலின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்திவிட்டு மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கிராம மக்கள் மற்றும் வேடசந்தூர் திமுக பிரமுகர்கள் என ஏராளமானோர் சம்பவ இடத்தில் குவிந்தனர். மேலும் அங்கு வந்த போலீசார் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைக்க சடலத்தை கைப்பற்றிய போது குற்றவாளிகளை பிடிக்கும் வரை உடலை எடுக்கக்கூடாது என உறவினர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி சடலத்தை உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். மாசி கொலைக்கு காரணம் முன்விரோதமா, அரசியல் ரீதியான மோதலா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை முதல் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு குவிந்த மாரி பெரியண்ணாவின் உறவினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனிடமும் அவர்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்பியதால் அவர் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்.